திருப்பலி முன்னுரை. கடவுளின் கருணையையும் இரக்கத்தையும் பராமரிப்பையும் பகிர்ந்து வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார். வழிநடத்த சரியான தலைவர்கள் இன்றி தவிக்கும் மக்கள் யூதர்கள் மத்தியில் மட்டுமல்ல, நம் மத்தியிலும் கலங்கி தவிக்கும் மக்களை காண முடிகிறது. நம் இந்திய திருநாட்டிலும் உழைக்கும் வர்க்கத்தினர், ஆம், வயலில் உழும் விவசாயிக்கு உணவில்லை, வீடு கட்டி கொடுக்கும் கட்டிட தொழிலாளிக்கு வீடில்லை, கட்டமைப்பு இல்லாத தினக்கூலிகள் தினம் தினம் ஒடுக்கப்படுகிறார்கள். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் தலித் மக்களும் பழங்குடியினரும் பெண்களும் கண்டுகொள்ளப்படாமல், தலைமைத்துவம் இல்லாமல் தவிக்கின்றார்கள். மனிதர்களாக மதிக்கப்படாமல் மாண்பிழந்து கிடக்கின்றார்கள். இத்தகைய மக்களுக்கு நம்பிக்கையையும் நல்வாழ்வையும் இன்றைய நற்செய்தி வழி இயேசு தருகின்றார். இயேசுவை பின்பற்றி இறைப்பணியாற்றும் ஒவ்வொருவரும் இயேசுவை போல கருணையும் இரக்கமும் நிறைந்தவர்களாய் இத்தகையவர்களை தாங்கி பிடிப்பது தகுதியானதே. இறை மக்களாகிய நாம் அனைவரும் மனிதர்கள் மாண்பு பெறும் வகையில் வாழ்ந்திடும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இறைப்பணியாற்றும் திருச்சபை தலைவர்கள் மற்றும் நாட்டை ஆளும் அதிகாரிகள் தம் பொறுப்பிலுள்ள மக்களை சிறப்பாக வழிநடத்திடவும், தலைவர்கள் மற்றும் வழிகாட்டிகள் பொறுப்பற்ற செயல்களில் ஈடுபட்டு மக்களை வழிநடத்த தவறும்போது தண்டனை நிச்சயம் என்பதும், இயேசு கிறிஸ்து என்னும் நீதியின் தளிர் தோன்றும் என்றும், அப்போது நீதியும் நேர்மையும் நிலைநாட்டப்படும் என்றும், ஆண்டவரே நமது நீதி என்றும் கூறும் இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் புது படைப்பாகிறோம். புது படைப்பானவர்கள் தங்கள் நற்செயல்கள் வழி அதை பகிர்ந்து வாழ்கின்றார்கள். தந்தை கடவுளோடு இணைந்து வாழும் இனிய வாழ்வை இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியின் துணையோடும் பெற்று வாழ முடியும். மூவொரு கடவுளின் மூலமே தொலைவில் கடவுளை விட்டு விலகி வாழும் நாம் இறைவனின் பிரசன்னத்தில் இணைய முடியும் என்று கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம். மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. நல்ல ஆயனே, எம் அன்பு இறைவா, திருப்பணியாற்ற தம்மை அர்ப்பணித்து இறைப்பணியாற்றும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் பொது நிலையினர் தங்கள் வாழ்வாலும் பணியாலும் உமது அதிசய அற்புத வழிநடத்துதலை கண்டுகொண்டு அதை பகிர்ந்து வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரண்டாவது மன்றாட்டு. குணமளிக்கும் தெய்வமே, எம் அன்பு இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்களும் பல துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகளும் மக்களின் உடல் நலத்தில் அக்கறையுடையவர்களாகவும், வேலை பளுவோ உடல் நலக்குறைவோ மன உளைச்சலுக்கு இட்டு செல்லாத வகையில் வழிநடத்திடவும் தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. மருத்துவர்க்கெல்லாம் மருத்துவரான எம் அன்பு இறைவா, மருத்துவத்துறையில் பணியாற்றும் ஒவ்வொருவரும் நோயை கண்டுகொள்ளவும் சரியான மருந்துகளை கையாளவும் அதனால் உடல் உள்ள பலவீனங்கள் மறைந்திடவும் தேவையான ஞானத்தை அவர்களுக்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான்காவது மன்றாட்டு. உயிரின் உயிரே, எம் அன்பு இறைவா, வறுமையினாலும் நோயினாலும் ஊதாரித்தனத்தினாலும் சமூக மதிப்பீடுகளை தொலைத்து மனதளவிலும் உடல் அளவிலும் எதிர்காலத்தை குறித்த தெளிவில்லாமல் ஏன் வாழ்கிறோம் என்று வாழும் மக்களுக்கு உம் அன்பு வார்த்தையால் வலுவூட்டி புத்துயிர் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஐந்தாவது மன்றாட்டு. இரக்கத்தின் ஊற்றே, எம் அன்பு இறைவா, இத்திருப்பலியை சிறப்பிக்கும் இறைமக்களாகிய நாங்கள் ஏழை எளிய
வலுவற்ற மக்களின் துயர் துடைக்க முன்வரவும் அவர்களை முன்னேற்றத்தின் பாதையில் வழிநடத்திடவும் தேவையான ஆற்றலை எமக்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.